மதுரை வீரன். அப்பேற்பட்ட மதுரை வீர சாமி அருகாமையில அந்த கோயில ஆலமரம் இருக்கும், அரச மரம் இருக்கும், இல்ல வேப்ப மரம் இருக்கும். கண்டிப்பா நேரம் வந்து இங்க வா, எங்க ஓடுற சம்பளம் வாங்கலாம், சம்பளம் வாங்குறேன். அவர் என்ன சொல்றது, சாடி தண்ணியில நனைச்சு அடிக்கிறார், இனிமே ஈரமாக்குறோம். அப்பேற்பட்ட ஆட்டக்கார மதுரை வீரக்க சாமி எதுல வருவான் தெரியுமாமா? வெள்ள புறவி. வெள்ள புறவி ஏன்னா சட்டாக்கு 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 தான் வருவான். அப்பேற்பட்ட வெள்ள புறவி ஏறி வரக்கூடிய மதுரை வீர சாமி. அப்பேற்பட்ட மதுரை வீரன் ஆலயத்தின் முன்பாகவே இல்ல பின்புறமாகவே ஒரு அரச மரம், புரிஞ்ச மரம், விருச்சகம் கொண்டு இருக்குமா. அப்பேற்பட்ட விருச்சத்துக்கு முன்னாக ஒரு ஊர்ல ஒண்ணு மாதிரி பிச்சைக்கார பையன் என்ன பண்ணா, கோவனை உள்ள கட்டி இருப்பான், வேட்டி 8 மணி வெட்டி போத்தி இருப்பான். அம்மா சத்தம் போடாத. வேட்டி கட்டிட்டு மதுரை வீர சாமி கோயில் தான் போய் படுக்கத்தான் டெய்லி. ஊர்ல பிச்சை எடுக்கிறது, சாப்பிடுறது, கோயில போய் படுத்துக்கிட்டு. ஒரு நாள் இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஏன்னா சத்தம் போடாதீங்கண்ணா, சத்தம் போடாத இருக்கும்போது அப்பேற்பட்ட மதுரை வீர ஆலயத்துக்கு முன்னால அந்த வேட்டியை போத்திட்டு டெய்லி படுக்கிற பழக்கம். அன்னைய தினத்துல இந்த ஊர்ல இருக்கிற பெண்மணியை பார்த்தவர் ஒரு 4 பேர் கோயிலுக்கு போனாங்க. மதுரை வீர போயிட்டு கலப்ப தேத்தி, ஐயா மதுரை வீர சாமி கை கால் நோவு வடி பின்னிடலாம் வைக்கணுங்க, எந்த நோவும் வரக்கூடாது, எந்த பலனை கோரி பகவானை வேண்டக்கூடாது, நான் போர் போட்ட தண்ணி கிடைக்கணும் மதுரை வீரா, பக்கத்துல இருக்கிற 6 கணி அடைஞ்ச கையில கொடுத்துருவான மதுரை வீரா, உனக்கு ஆடு வெட்டுறேன் போய் வெட்டுறேன் அப்படின்னு வேண்டக்கூடாதான். தலையத்தின் பிறகு தவறாம நடக்குமா. பிரம்மாண்டமுடைய வாழ்க்கையில என்ன எழுதுகிறானோ அது கண்டிப்பா நடக்கும். மதுரை வீரங்கிட்ட சாமி கிட்ட எந்த கரோட்ட போனது ஆமா, எந்த தெய்வத்துக்கு போனாலும் எனக்கு இதாகுமா அதாகும் வேண்டக்கூடாது, கை கால் மட்டும் தெம்மை கொடுத்தா நான் சம்பாதிச்சுக்குவேன் அப்படி சொன்ன உடனே அன்னைக்குதான் 4 பேர் இந்த ஊர்ல கோயிலுக்கு போனாங்க. சாமி கும்பிட்டு போது அந்த பிச்சைக்கார படுத்து 8 மணி வேட்டி படுத்துக்கினேன். இவன் என்ன பண்ணானா, இவங்க வேண்டும் போது ஒண்ணு முக்கிட்டான். ஒண்ணு முக்கினவனே அவனுக்கு சஞ்சலம் ஆயிடுச்சு மனசு. யாருக்கு கோயிலுக்கு போன 4 பெண்மணிகள் அவங்க என்னடா நான் சாமி பண்றோம், இவங்க யாரா படுத்து முக்கிறானே அப்படின்னு அபத்தவனம் ஆயிடுச்சுன்னு இருந்தாங்களாம். அது என்ன சொல்றானாமா, மதுரை வீர சாமிக்கு 1 மணி அமாவாசை தட்டணும் பிச்சைக்காரன் தட்டணும். டேய் நீ பிச்சை எடுத்து தானே சாப்பிடுற, இன்றைய நாளைக்கு இன்னைய பெருத்த பணக்காரனா போறேன், உனக்கு 1000 பொற்காசை தர போறேன், நீ வாங்கிக்க அப்படின்னா. மனுஷனுக்கு ஆசை மட்டும்தான் இருக்கணும், ஆசையில பேராசை இருக்கக்கூடாது. பேராசை என்பது பெரிய நஷ்டத்தை தான் கண்டுபிடிக்கும். அப்படி இருக்கும்போது மதுரை வீர சாமி சொல்றாரு, ஐயா உனக்கு 1000 பொற்காசை தர போகிறேன், பிச்சை எடுத்து சாப்பிட்டு ஒரு 4 காசு கொடுத்தவரு போதும் ஐயான்னு போயிருக்கணும். இவன் கோம்பு நான் உள்ள கட்டிக்கிறேன், வேட்டி 2 பக்கம் வாயில கச்சிக்கிட்டான் தம்பி, 2 பக்கம் வாயில கச்சிட்டான். 2 பக்கத்தை மணி வாயில கச்சிட்டான், 2 கையில பிடிச்சிட்டான். மதுரை வீர சாமி அமாவாசை 12 மணிக்கு மேல 1 மணிக்குள்ள 1000 பொற்காசு கொட்டினே கிடையாது. இவன் அப்ப ஒண்ணு போதும் சொல்லலையா, ஏன்னா பேராசை. ஏற்கனவே என்ன சொன்னாரு, உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் வாங்கிக்க, உன் மனசுக்கு எவ்வளவு தேவைப்படுது அவ்வளவு மட்டும் வாங்கிக்க, 1 காசு பூமியில தவறி விழுந்தாலும் மொத்தமா மறந்துடணும். இவன் பேராசை கொண்ட கம்மியாட்டு நாம தான் பிச்சை எடுத்து தின்றுவேன், இந்த செல்வம் நம்மளுக்கு போதும், இந்த கடவுளே பிச்சை எடுத்து தின்னும் இது போதும் அப்படியே போதும் சாமி சொல்லிக்கணும். சொல்ல வர வேட்டி ரொம்ப ரொம்ப புசியம் தான் பாரு, ஒரே 1 காசு பூமியில வந்து அத்தனை மறைஞ்சு போச்சான். கடவுள்கிட்ட போனா பலனை கோரி யாரும் வேண்டக்கூடாது. இன்னைக்குதான் ஆகுமா 100 கோடி பின் இல்லாம கை கால கம்ப கொடுத்து வச்சா போதும், கடவுளே நான் சம்பாரிச்சுக்குவேன், என் கை கால கொடுத்துருக்கிற கடவுள் நான் சம்பாரிச்சுக்க அப்படிதான் சொல்லுமா. அது போன வேண்டும் தம்பி, இன்றைய தினத்துல விளக்கு இந்த நாடகத்துல முக்கியமா எதிர்பார்க்கறது யாரை பார்ப்பாங்க சொல்லு பார்க்கலாம். மதுரையும் சின்னான் சக்கிலி சின்னாம் போட்டாட்டி நானும் சாட்டி எடுக்க கூட தான் பாக்குறேன். அது என்ன அது என்ன சின்ன என்ன சின்ன சக்கிலி வாங்க
அதான் பேரு சின்ன ஜாதி இல்ல டாய் அருந்ததி அதை கேட்கல கொட்டஸ்தனியா ராஜமா கர்தவ பேரு சின்ன சின்ன மாதிபன் மாதிப சின்ன பேரு பேர் தான் சின்னதான் ஜாதி ஜாதி நீங்க சக்கிலி போட்டு ஐயோ ஐயோ என்னுடைய குலம் எப்பேற்பட்ட குலம் என் ஜாதி பரம்பரை என்ன வாங்க உலகத்திலே உயர்ந்த குலம் எதுவும் சொல்ல போனா அருந்ததியர் குலம் மட்டும்தான் சத்தியமா உண்மை என்னுடைய குலம் எப்பேற்பட்ட குலம் தெரியுமா அந்த அருந்ததியர் குலத்தில் அருந்ததியர் குலம் எங்களுடைய குலத்துல எங்க ஜாதியில வசிஷ்டர் எப்பேற்பட்ட ஆளு அப்பேற்பட்ட வசிஷ்டரை எங்க குலத்துல பொண்ணு கட்டிக்கிறார் ஐயா எப்படி தெரியுமா ஏற்கனவே காலத்திலே 30 கோடி தேவர்களுக்கு கட்டாயா தெரியுமா தேவ கோமா தேவ இந்திரன் அப்பேற்பட்ட தேவ இந்திரன் சபையிலே 30 கோடி தேவர்கள் 46 ரிஷி கூட்டங்கள் கிண்ணறர் கம்புருடர் நமநாத சித்தர் சித்த வித்யாதரர் அட்டத்துக்கு வாழர்கள் 63 நாயனவர்கள் இவ்வளவு பேர் நம்ம சபையில அமர்ந்திருக்கும் போது தேவலோகத்துல அக்கினி கம்பமாகப்பட்டது ஒரு பக்கமா சாஞ்சு போயிடுச்சு ஒரு புறமாக ஆமாடா அக்கினி கம்பமாக சாஞ்சு உடனே இந்த கம்பத்தை நிறுத்த முடியாம முடிக்கிறோம் தேவசபையில அப்போது அனைத்து தேவர்கள் ஒன்றாக கூடினார்கள் தேவசபையை கூட்டினார்கள் அனைத்து தேவர்கள் ஒன்னா உட்காந்துக்கிறாங்க இந்த அக்கினி கம்பம் சாய்ந்து இருக்கிறது இது எப்படி நிமித்தணும் அப்படி சொன்னோடனே அந்த சபையில வசிஷ்டர் உட்காந்துக்கிறாங்க உடனே 999 பேர்ல போனவ எவ இருக்கிறாளோ அவ வந்தா ஒரே கையால அக்கினி கம்பத்தை நிமித்தலாம் சொல்லிட்டாங்க பரம கடவுள் கேட்டார் 999 பெண்களை யாரு ஒரு ஆடவரை இந்த கம்பத்தை நிறுத்தலாம் சொன்ன உடனே யாரா சொல்லுவாளே என் பொண்டாட்டி 999 போன்னு சொல்லுவானே அவனா சொல்ல மாட்டாங்க அனைத்து தேவரை தலை குனிந்தவனமாக வீட்டுக்கு வச்சாங்க அப்ப வசிஷ்டர் முனிவர் பார்த்தார் வசிஷ்டர் வீட்டுக்கு சொல்லிட்டு போகும்போது பொண்டாட்டிக்கு தேவலத்தோட சபை நடக்குது நாங்க போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போனா சண்டிகை வசிஷ்டருடைய மனைவி பேரு சண்டிகை அப்பேற்பட்ட மனைவிடத்துல சொல்லிட்டு போனாராம் தேவலோகத்துல தேவசபை நடக்க போகிறது நான் பார்த்து வருகிற சிரிச்சின்னு போனவர் வரும்போது தலை குனின்னு வராராம் வந்த உடனே சாமி போகும்போது நல்ல முறையை சொல்லிட்டு போனீங்க வரும்போது தலையை குனிஞ்சு வரீங்க என்ன சமாச்சாரம் கேட்டாங்க பொண்டாட்டி கேட்ட உடனே இவர் சீக்கிரம் சொல்லலையே அவரு எல்லாரும் அசிங்கமாச்சே என்ன சொல்லுங்க சாமி என்ன குறை உனக்கு கேட்ட உடனே தேவலோகத்துக்கு போனேன் அக்கினி கம்பம் ஒரு பக்கமா சாஞ்சி நிக்குது 999 பேரை போன பெண் யார் ஒருவர் இருக்கிறாரோ அவள் ஒரே கையால தூக்கி நிமித்தலாமான்னு ஒரு சட்டம் போட்டாங்க இத சொன்ன உடனே பொண்டாட்டியா இருக்கக்கூடிய சண்டிகை பார்த்தா சாமி இதுக்கா நீங்க கவலைப்பட்டு சோர்ந்துருக்கிறீங்க உன்னை சேர்ந்த பிறகுதான் எனக்கு 1000 சொன்னாலும் பொண்டாட்டி 999 ஆமா உன்னை சேர்ந்த 1000 போயிட்டு வந்துடுறான் உன்னை சேர்ந்த பிறகு 999 போயிட்டு வந்துடும் சாமி 5 நிமிஷத்துல 1000க்கு சரியாகட்டும் சொன்னாலாம் வசிஷ்ட முனிவருக்கும் கோபம் வந்துருச்சான் என்னடா இப்பேற்பட்ட பொண்டாட்டியோட நம்ம குடும்பம் நின்றுக்கிறோம் சரி பாதைக்கு சண்டை அடிக்கிறோம் உன்னோட தானே குடும்பம் பிள்ளை சக்தி பார்த்த உடனே அப்பேற்பட்ட சண்டிகைக்கு என்ன சாபம் கொடுத்ததுமா இன்று முதல் கொண்டு உன்னை வச்சு நான் எப்படி குடும்பம் பண்ணணும் நீ கொடுமாவை எப்போ கிடவுது கொடுமாவை எப்போ சாபத்தை கொடுத்தார் வசிஷ்டர் முனிவர் யாருக்கு தன் மனைவியா இருக்கக்கூடிய சண்டிகை பொண்டாட்டி கொடுத்தார் வெறும் ஆளா நிக்கிறாரு வசிஷ்டர் பார்த்தார் ஏன் எங்க வராரு அப்படியே மல்ருப்பேட்டில இருந்து அப்படி சித்தாமூர் ஓரமா வர்றாங்க வந்த உடனே அருந்தாதி காலனிக்குள்ள ஒரு பொண்ணு முறத்துல அரிசியை போட்டுட்டு பொடிச்சுன்னு உட்காந்தாலும் காலை நீட்டி போட்டுக்கிட்டு ஒரு வயசு குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தை 4 கால் பச்சல் தவழ்ந்து வருது அவங்க எதிரில் ஆமா வரும்போது மொத்த பொடிச்சு நம்ம அரிசி
இப்பயும் வயசானவங்க நல்லா தெரிஞ்சவங்க கதை தெரிஞ்சவங்கட்டும் தெரிஞ்சவருக்கும் தெரியாம இருக்கும். அனைத்தா அன்சரி பண்றதுதான் பெரியவங்க. ஆமா. அந்த பெண்மணியை விட்டது ஒரு வயசு குழந்தை என்ன தெரியாதுங்க. ஏன் காலை நீட்டி படிச்சிருந்தா என்ன போடுது? அந்த பொண்ணு பார்த்தாலாம் ஒரு வயசு புள்ள வருது, தெய்வமும் குழந்தையும் ஒண்ணும் சொல்லுவாங்க. ஆமா. அவங்க காலை நீட்டி போட்டு படிச்சிருந்தாங்க தம்பி. இந்த ஒரு வயசு குழந்தை வந்து ஒரு 4 கால பாய்ச்சல, ஐயோ குழந்தை வர காலை மடக்கிட்டாங்க தம்பி. மணக்கடவுனே அந்த வழியா வந்தது யாரு? வசிச்சார் வந்தார். இதை நின்று பார்த்தாராம், என்னடா ஒரு வயசு குழந்தை வருது, காலை நீட்டி போட்டு புடைக்கலாம், அந்த குழந்தைக்கு என்ன தெரிய போகுது? காலை மடக்கிறாங்க பார்த்தியா குழந்தை வந்த உடனே, கட்டணம் இப்பேற்பட்ட பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று அருந்ததி காலனி பெண்ணை கல்யாணம்